இந்த சிவம் நாடிக்கார சிவம் சினிமா உலக நாடியை பிடிச்சிட்டாங்க. இப்படிதான் இருக்கும். இதைத்தான் வலியுறுத்திட்டு வர 15 வருஷமா இதைத்தான் வலியுறுத்தி வர திட்டமிடல். சிக்கனம் சினிமாவில் எவ்வளவு சிக்கனம் படுத்தணும் படுத்தணும். நான் இந்த சால்வ போட்டுக்க மாட்டேன். அது கூட வேஸ்ட். ஏன்னா தயாரிப்பாளர் பணம் போட்டுட்டா எடுக்குது பெரிய கஷ்டமா, திரும்பி வர்றதே இல்லை. நூற்றுக்கணக்கான தயாரிப்பாளர் காணாம போயிட்டாங்க. வலசவாக்கம், சாலிகிராமம், காபிச பாருங்க. போன வருஷம் படம் எடுத்த யாராவது இப்ப இருக்காங்க பாருங்க. ஏறக்குறைய இந்த 2-3 வருஷத்துல ஒரு 300 படம் கிட்ட எடுத்தவங்களே காணும். ஆனா தம்பி சொன்ன மாதிரி திட்டமிட்டு வீண் செலவுகள் செய்யாம தேவையான அவசியமான செலவு செய்யும். சினிமாவுக்குன்னு சில அவசியம் உயிர் பிரச்சனை அது வேணும். அதாவது 25 நாள்ல படத்தை முடிச்சேன். மிகப்பெரிய விஷயம். 40 நாள் போறதெல்லாம் வேஸ்ட். நான் உதாரணத்துக்கு சொல்றதா, ராமநாராயணன், பசி துரை 28 நாள் 25 நாள் தான் படம் எடுப்பாங்க. 100 நாள் போடும். ராமநாராயணன் படம் 25 நாளில் ஷூட் பண்ண படங்கள்லாம் 70-80 படம் 100 நாள் ஓடும். ஆனால் நாள் முக்கியம் இல்லை. திட்டமிட்டு செலவினங்களை குறைந்து தேவையான செலவு செஞ்சு நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரையும் அற்புதமா பாராட்டு. அத்தனை பேரும் நன்றி உணர்வோடு பாராட்டு. அந்த டீம் முடியும் போது அந்த மனசுல வாழ்த்து வரும். மகிழ்ச்சியா எனக்கு இவ்வளவு உதவி பண்ணாங்க எல்லாரும், என் சகோதரர்கள். ஏன்னா இது ஒரு கூட்டு முயற்சி தான் சினிமா. தனிப்பட்ட யாருடைய முயற்சி நல்ல வெற்றி இல்லை. இப்பெல்லாம் கதாநாயகர்களுக்காக கொண்டாடிட்டு இருக்காங்க. கதாநாயகர்கள் வெற்றியே கிடையாது, ஒரு இயக்குனர் தான் வெற்றி. இயக்குனர் மனசு வச்சாதான் கதாநாயகனை உருவாக முடியும். ஒரு இயக்குனர் மனசு வச்சா கதாநாயகன் க்ளோஸ் பண்ணி. அதுல இந்த தம்பி இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம். இது ஒண்ணு சின்ன பட்ஜெட் படம் மாதிரி இல்லை, நிறைவா இருந்தது, மனம் நிறைவா இருந்தது. இப்படி நாங்க ரொம்ப நானு, பேரரசு, உதயகுமார் எல்லாம் நிறைய கலந்துக்கிறோம். இப்படி சில படங்கள் தான் அரிதாக. அதாவது மனம் விட்டு வாழ்த்துதல் ஒண்ணு,